Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பெம்பட்டியில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 35 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பெம்பட்டியில் 100 மீட்டர் தொலைவுக்கு மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனமழையால் தொட்டபெட்டா, ஃபாரஸ்டேல் உள்ளிட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதையடுத்து அவற்றை அகற்றும் பணியில் மீட்புப் படை வீரர்கள் ஈடுபட்டனர். வடவயல் பகுதியில் பழங்குடியின மக்கள் வசித்து வரும் வீடுகள் இடியும் நிலையில் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழங்குடியின மக்கள் புத்தூர் வயல் பகுதியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புத்தூர் வயல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பீன்ஸ், மேரக்காய் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. கோவையில் பெய்த தொடர் கனமழையால் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மார்க்கெட் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் வியாபாரிகளும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இங்குள்ள வியாபாரிகளை தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றி சேதமடைந்த இடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆபத்தான முறையில் சிலர் பரிசல் மூலம் ஆற்றை கடந்து சென்றனர். பொதுமக்கள், வாகனங்கள் மற்றும் பரிசல் மூலம் ஆற்றை கடக்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், குரங்கணி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கெட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.